ஹலோ கைஸ். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ரீக்ரியேட் தான் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம பேஜில் ஆல்ரெடி சேம் கேக் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாடலில் அண்ட் அதே ஃப்ளேவர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் பிஸ்தாச்சியோ கேக். ஸோ இந்த மில்க் பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் திக் மில்க்ஸ் வச்சு மேக் பண்ணது. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ்க்கு இது ஃபேவரட்டும் கூட. ஸோ இது நம்ம ஒரு லேயர்லேயும் பிஸ்தாச்சியோ அண்ட் சாக்கோ சிப்ஸ் லோட் பண்ணியிருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். ஸோ இதை நல்லா ஃபுல்லாக நான் க்ரம் கோட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண வைக்க போகிறேன். இது ஒரு 2 டயர் கேக்குங்கிறதுனால நான் நெக்ஸ்ட்டு பேஸையும் ரெடி பண்ணிவிட்டு அதையும் க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வைக்க போகிறேன். இது ஒரு 2 ஹார்ஸ் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நான் மெயின் கோட்டிங் கொடுக்க போகிறேன். ஸோ இது ஒரு லயன் கிங் தீம் கேக்குங்கிறதுனால நான் வந்து ஆரஞ்ச் வித் எல்லோ கலர் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா ஷார்ப் எட்ஜஸ் வேணும்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் கோட்டிங் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஷார்ப் எட்ஜஸ் சூப்பராகவே கிடைக்கும். தென் நான் 2 டயர்ஸுமே மெயின் கோட்டிங் கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த கேக்கை வந்து டவல்ஸ் வச்சுட்டு ஸ்டாக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது கொஞ்சம் ட்ராவல் ஆகிறதுனால கண்டிப்பாக நம்ம வச்சு ஆகணும். நீங்கள் தாரமங்கலம்ல இருந்தீங்கன்னா ஹோம்மேட் கேக்ஸ் ஆர் ப்ரௌனிஸ்க்கு கீழே கொடுக்குற நம்பரை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.